நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் இருக்காங்களா அவங்களையும் மறுபக்கம் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் இறந்ததுனால அதை கான்செப்டாக வச்சு நம்ம தீபிகா மல்லியை ஒரேடியாக அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு பாதையில் போனாலும் நம்ம சுடரை கொண்டது மல்லி அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால் ராஜேஸ்வரி மூலயமா நம்ம மல்லியை கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது நடக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போயிட்டு விஜய் இருக்கார்ல அவர்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணுறாரு. இதோ பார் விஜய், முன்னையும் பொண்ணையும் நான் பிரிச்சிருவேன், உன் பொண்ணு வாழ்க்கையில எல்லாம் பண்ணுறேன், எனக்கு தேவை அந்த மல்லியை தானே நான் ஒன்று பண்ணணும், நீ தான் அதுக்கு எனக்கு திரும்ப உதவி செய்யணும், நீ மல்லியை என்கிட்ட மட்டும் படிச்சிருப்பா, உன் வாழ்க்கையிலே நான் தலையிட மாட்டேன், உன் குழந்தைக்கும் என்ன ஆகாது அப்படி நீ எதனா பண்ணேன்னா அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த செகண்ட் உன் குழந்தை எதான ஒரு பிரச்சனை சிக்க வச்சு சிறுவர் காப்பகம் இருக்குல்ல அதில் அவளை சேர்த்து வச்சுருவேன், அந்த அளவுக்கு நான் ட்விஸ்ட் கொடுப்பேன், நான்லாம் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவத்தோடய அங்காரத்தோடய பேசினுருக்கேன். இதை கேட்கும்போது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பதட்டமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோச்சிக்கிறாங்களே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்களே, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தான் தோணுது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமாக நம்ம எடுத்துன்னு தான் போய் ஆகணும். ஏன்னா இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. இந்த தீபிகா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் இரிட்டேட் தான் பண்ணிருக்கு. இவன் ஒருத்திக்காக எல்லாரும் ஏன் அஃபேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. சரி ஓகே பார்த்துக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி, எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் இருக்கார்ல அவர் கரெக்டான சமயத்தில் வந்து நம்ம தீபிகா கிட்ட பேசுகிறதோ சரி, உடனே அந்த சமயத்திலே விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா ஒரு 2 நாளைக்கு நான் வீட்டில் அழைச்சின்னு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என் பேத்து கூட இருக்கணும்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக கூட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தான் இவங்க ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க பேக்கில் யாருக்குமே தெரியாத போதைப் பொருள் வைக்கலாம். அதை வைக்கிறது மூலயமா கரெக்டாக அந்த வராங்கல்ல ட்ராவலில் அந்த சமயத்தில் கதிரேசனை பிடிக்கும் போது பிடிச்சி வெண்பா இந்த மாதிரி குழந்தைய வச்சு இது பண்ணிருக்காங்க, இந்த குழந்தை இப்படியே விட்டால் கெட்டு போயிடும், அதனால் இந்த குழந்தைய வந்து கரெக்டான ஒரு இடத்துல அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் காப்பத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுன்னு இருக்காங்க நம்ம தீபிகா. அது மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக இதை வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதா, விஜய் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து அந்த உண்மையை ஏற்றுக்கிறாரு. நான் தான் இதை பண்ணேன், எனக்கு என் பேத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் மல்லியை அழிக்கணும் கதிரேசனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. மல்லி ஜெயிலுக்கு போய்ட்டு அடுத்த செகண்ட் வெண்பா அவங்க கூட சந்தோஷமாக இருப்பா, விஜய் உங்ககிட்டக்கு வந்துடுவான். ஏன்னா நிஷா உன்னோட பொண்ணு ரேணுகா வந்து இறந்துட்டா, வேறு வழி இல்லாமல் நீ கதறி அழுது தேம்பி நிற்கிறேன்னு சொல்லிட்டு உன் நிலைமை எனக்கு புரியும், இப்போ நிஷாவும் வாழ்க்கைக்குள்ளே வந்துடும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி ஓகே, நிஷா நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அது போல் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இந்த விஷயத்தை இதோட நம்ம விட்டுருவோம். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி இன்னும் கொஞ்சம் அப்புறம் விரும்பவில்லை. சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து தீபிகா கிட்டே பேசுகிறாங்க. நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கல் பிரச்சனையெல்லாம் உருவாக்க வேணாம், நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே அந்த பிரச்சனையில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், என்னை ஜெயிலில் கூட தள்ளுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வெண்பாவை எக்காரணத்துக்கு வந்து நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சி வெண்பாவோட வாழ்க்கை சீரழிக்காக பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்குறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபிகா. தீபிகாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதனால் வெண்பாவை இழுக்க வேணாம்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் தன்னோட தம்பியோட உயிர் பறி போயிருச்சு, தான் தம்பி அவன் தான் இந்த குடும்பத்தோட ஒரு சொர்க்கமே, அவன் இருந்தால் தான் இந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் இருக்கால அவளுக்கு தினேஷ் தான் ரொம்ப உசுறு, அவன் மேலே அன்புக்கு அளவு கடந்த அன்பு பாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் இது எல்லாமே ஒரு பக்கம் நமக்கே ட்விஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமும் ஒரு துக்கமும் ஒரு துயரமும் எல்லாமே சேர்ந்து இவங்கள அடின்னு அடிச்சு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம சாதாரணமாக விட்டுற முடியுமோ சொல்லுங்கள் பார்க்கலாம், விட்டுறவே முடியாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி ஆடு கபிலா, இது நம்ம ஆட்டம் கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆட தொடங்க போகிறாங்க. இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுது, எந்த வகையில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் திக் 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 நிமிடங்கள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் இதுக்கான சரியான நேரம் காலம் அமையுமா அமையாதா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டு இருந்தார் கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, கரெக்டாக மலந்தேன் அழிக்க போயிருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம மலந்தேன் வந்து
வீட்டுக்காக அழிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நைட்டு 2 மணி இருக்கும். அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நினச்சோம். அது என்னடானா நமக்கு மேலே ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருந்துச்சு. பட்டுன்னு ஒரே போடு கட்டுன்னு ஊதிச்சு. அதனால தான் கண்ணு லைட்டாக ஊதிட்டு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை. சரி, ஓகே, நம்ம கான்செப்டை விடுத்து நாம் வந்து சீரியல் கான்செப்டுக்குள்ளே வருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லிக்கிட்ட பேசுகிறாங்க. மல்லியம்மா, நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டே என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்காங்க, நீங்கள் தான் என் உசுறு, எல்லாமே எனக்கு நீங்கள் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் வெண்பா இப்படி ஆள்றா, ஒரு பக்கம் அந்த தீபிகா அப்படி ஆள்றா, நம்ம யாருக்கட்றா ஒரு நம்ம வாழ்க்கையோ ஒரு பக்கம் வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையில் உட்காந்து கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. இதை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போக போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. இழுவையாக போயின்னு இருக்குது. இந்த இழுவை எங்கே நிற்க போது, என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்சில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மச்சான் பார்த்தீங்களா, ஆடு உட்காந்துக்கிற ஸ்டைலாக இருக்கும். ஏன் எதனால் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர். அதனால் சோகத்தோடைய வேதனையோடய உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நான் தான் அவனை அடம்பிடிச்சி இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.